ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோட 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 27. நோ சுகர், நோ ஆயில் ஃப்ரை, நோ ரைஸ் டயட்டு தான் நான் சிவியராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நல்லா வாக்கிங் பண்ண போயிடுவேன். நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த கிரவுண்டில் தான் எப்போயுமே வாக்கிங் பண்ணுவேன். ஆனால் பாபா ஊரில் இல்லை, தம்பி பாப்பா மட்டும் தனியாக இருக்கிறதுனால அவங்க தூங்குறப்ப நான் கீழே இறங்கி போய் வாக்கிங் பண்ண முடியாது. அதனால் டெரஸில் போய் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கே தம்பி பாப்பா ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. அதனால் மார்னிங் எந்திரிக்கிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால தம்பிக்கும் 4th சாட்டர்டே லீவு. அதனால் நம்மளுக்கு காலையில் எந்திரிச்சோடனே நிறையா வேலைகள் இருக்கும். வீக் டேஸில் கூட தான் சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காலையில் அரை மணி நேரம் முன்னாடியே எந்திரிச்சு நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, இல்லை நம்மளுக்கு பிடிச்ச எதனாவது மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு டீ குடிக்கிறதாகட்டும், ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸில் உட்காந்து குடிக்கிறதாகட்டும், நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சால் தான் அன்னைக்கு அந்த நாளும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க, எல்லாத்துக்காகவும் நம்ம சமைக்கணும், அப்புறம் குளிக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணணும், சாப்பாடு ரெடி பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, அது இது, ட்ரெஸ் அயர்ன் பண்ணணும், ஷூஸ் எடுத்து வைக்கணும், ஐடிங் கார்டு எடுத்து கொடுக்கணும், அப்படி இப்படின்னு நிறையா ஒர்க் இருக்கும். அப்போ நம்மளை பற்றி மறந்துடக்கூடாது. நான் வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கிப்பிங் பண்ணேன். இன்றைக்கி தம்பி பாப்பா எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதனால் ஒரு 5 minutes மட்டும் ஒதுக்கி அப்படியே எக்ஸசைஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் பண்ணுற டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கே 3 days ஃபஸ்ட்டு 3 days ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக பழகிருச்சு. நான் பண்ணுற டயட்டு நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் என்னோடய லோயர் பார்ட், அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கிறது நல்லா அழுத்தம் கொடுக்குற மாதிரி எக்ஸசைஸை தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 3 எக்ஸசைஸ் தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு என்னால் எது பண்ண முடியுமோ, என்னோடய டயட்டையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு எதை பண்ண முடியுமோ அந்த எக்ஸசைஸ் மட்டும் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப அது இதுன்னு நிறைய எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கப்புறமா கால் இழுத்து பிடிச்சிக்கிச்சு, கை இழுத்து பிடிச்சிச்சின்னு பண்ண முடியாமல் போயிடக்கூடாது. அதனால் இன்றைக்கி ரொம்ப வெயில் வந்துட்டதுனால நல்லா ஸ்வெட்டிங் ஆணுச்சு. நான் இப்போ ஒரு 10 daysக்கு முன்னாடி அப்போலாம் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு இருந்தேன். இப்போ தம்பி பாப்பா நானே தூங்க வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அவங்க ரொம்ப லேட்டாகி தூங்குறாங்க. 11 o'clock தான் நைட்டு தூங்குறாங்க. அப்புறம் காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது. அதுவும் இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் வேணுக்கே அசால்ட்டாக இருந்தேன். ஏன்னா தம்பி பாப்பா தம்பிக்கு ஸ்கூல் இல்லை 4th சாட்டர்டே. அதனால தான் பாருங்கள். இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைம் கண்டிப்பாக 7:30 பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 7:30க்கு தான் நான் மேலே ஏறி நடக்கவே ஆரம்பித்தேன். இப்போ கண்டிப்பாக 7:45 8 o'clock பக்கமாக ஆயிருக்கும். சம்மருங்கிறதுனால 8 o'clock பக்கமாக வரப்பயே நல்லா செம்மையாக வெயிலடிக்க ஆரம்பிச்சிடுது. உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே எனக்கும் இருக்குது. மார்னிங் எந்திரிச்சோடனே வீடை கூட்டணும், துடைக்கணும், அப்புறம் பாத்திரம் விளக்கணும், தம்பி பாப்பாவை குளிப்பாட்டணும், பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும், லன்ச்சு செய்யணும், பால் காய்ச்சி கொடுக்கணும், அதுலேயே டீ காஃபி, அப்புறம் அவங்களுக்கு தனித்தனியான பால் காய்ச்சி கொடுக்கணும். அது மாதிரி எல்லா ஒர்க்கும் எனக்கும் இருக்குது. பட் இருந்தாலும் நான் எல்லாத்துக்கும் முன்னாடி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு டெரஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாபா இருந்தாங்க அப்படின்னா கிரவுண்டுக்கே போய் நல்லா வாக்கிங் பண்ணிட்டு வருவேன். பாபா இல்லை அப்படிங்கிறதுனால தம்பி பாப்பா எந்திரிச்சிருவாங்க. நான் டெரஸில் இருந்தால் மட்டும்தான் சவுண்டு கேட்கும். வேற எங்கேயோ கீழே போயிட்டாலோ, இல்லை நான் அங்கே முன்னாடி உங்களுக்கு காமிச்ச பார்த்தீங்களா கிரவுண்டு, அங்கே போயிட்டாலும் எனக்கு சுத்தமாக சவுண்டு கேட்காது. அதனால் டெரஸ்லேயே பண்ணிகிட்ருக்கேன். தம்பி பாப்பா எப்போயுமே 6 o'clock 7 o'clockலாம் எந்திரிச்சிருவாங்க. ரொம்ப லேட்டாக தான் தூங்குனாங்க. அதுவும் இல்லாமல் நான் சத்தம் போடாமல் எந்திரிச்சு வந்துட்டேன். நான் லைட் ஆன் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அவங்க எந்திரிச்சிருப்பாங்க. சரி, சாட்டர்டே லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை தூங்க விட்டுட்டேன். தம்பி காலையில் எந்திரிச்சா அப்புறமேட்டுக்கு நைட்டு தான் தூங்குவான். அதுக்கு நடுவில் தூங்கவே மாட்டான். அதனால் தூங்க விட்டாச்சு. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட் ப்ரெட்டும் அதோட பீனட் பட்டரும் தான் எடுத்துக்கிட்டேன். பீனட் பட்டர் அன்ஸ்வீட்டட். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு லெமன் ஜூஸ், நம்ம நோ சுகர் அப்படிங்கிறதுனால உப்பு போட்டு எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறப்பயே கிட்டத்தட்ட 10 o'clock பக்கமாக இருக்கும். இந்த லெமன் ஜூஸ் குடிக்கிறப்ப கிட்டத்தட்ட 12 o'clock பக்கமாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். தம்பி பாப்பாவுக்கு என்ன சமைச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. நான் என்ன சாப்பிட்டேன், எனக்கு என்ன சமைச்சேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்க்ளூடு பண்ணியிருக்கேன்.
நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீட் பிரெட் வித் பீனட் பட்டர் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. எனக்கு லன்ச்சுக்காக வந்துட்டு பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன். ஆயில், கடுகு, அப்புறம் வெங்காயம், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தம்பி பாப்பாவுக்கு ஈவினிங் வந்து சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு கட் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா வந்துட்டு தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து விட்டு அப்படியே மூடி போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா வேக விட்டேன். பொரியலில் வரமிளகாய் ஆட் பண்ணி அப்புறம் தேங்காய் துருவி போடல. அதுக்கு பதிலாக வந்துட்டு மிளகாய் தூளும் பருப்பு அதிகமாக ஆட் பண்ணியிருக்கணும். ஏதோ ஒரு ஞாபகத்தில் பருப்பை வந்து ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். பருப்பை ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்திருக்கும். நோ ரைஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ரைஸோடு பிசைஞ்சு நான் சாப்பிட போகிறதில்ல. தம்பி பாப்பாவுக்கு வந்துட்டு அப்படியே தான் சாப்பிட வச்சேன். பாப்பாவுக்கு வந்து இது மாதிரி பொரியல் பண்ணால் நல்லா சாப்பிடுவா. தம்பிக்கு இதை சாதத்தோட கூட கொடுக்கலாம், கண்டிப்பாக சாப்பிட்டுப்பான். ரொம்ப சிம்பிளாக வந்து இன்றைக்கி லன்ச் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு இன்றைக்கி லன்ச்சுக்கு ஃப்ரூட்ஸ் எதுவுமே எடுத்துக்கல. கிட்டத்தட்ட இதை நான் சமைக்கிறப்ப வந்துட்டு 1:30 2:00 இருக்கும். அப்போ தான் வந்துட்டு நான் 2:00 பக்கமாக தான் வந்துட்டு லன்ச்சு எடுத்துக்கிட்டேன். ஆனால் நைட்டு மட்டும் எப்போ பார்த்தாலும் முன்னாடியே எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் நைட்டு மட்டும் கரெக்ட் டைமுக்கு வந்து என்னால் எடுத்துக்கவே முடியறதில்ல. தம்பி பாப்பாக்கெல்லாம் ஊட்டிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாக வந்துட்டு விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வந்து உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கப்பயே சாப்பிட்ருவேன். டயட்டில் இருக்கும். அது இல்லாமல் சூடாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டு சூடாக இருக்கப்பயே வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிடுறது. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 4:00 பக்கமாக வந்து தம்பி வந்து ஃப்ரூட்ஸ் வேணும்னு கேட்டான். சரி அப்படியே வந்து அவனுக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு நானும் வந்து பப்பாளி தான் இன்றைக்கி வந்து வீட்டில் பப்பாளி தான் இருந்துச்சு. அதனால் பப்பாளி தான் எடுத்துக்கிட்டேன். நம்பூர் பப்பாளி அளவுக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்காது. பட் இதுவும் வந்துட்டு ஓகேவாக இருக்கும். பப்பாயா கூட வேணும்னா ஹனி ஆட் பண்ணி வந்து சாப்பிட்லாம். அதுவும் ஹனி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு பிடிச்சி போய் நம்ம ரொம்ப ஆட் பண்ணி சாப்பிட்ருவோம். அதனால் வந்துட்டு நான் இப்போ ஃப்ரூட் சால்ட்டு கூட வந்துட்டு ஹனிலாம் எதுவும் ஆட் பண்ணி சாப்பிட்றதே இல்லை. இப்போ டே 27 இது வரைக்கும் நான் வீட்டிலே பண்ண வெல்லம் வச்சு பண்ண பாசிப்பருப்பு உருண்டை மட்டும்தான் ஸ்வீட்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கேன். வேறு எந்த ஸ்வீட்ஸும் வந்து தொடுறதே இல்லை. கூட ஈவினிங் அப்புறம் வந்து நடுவில் நல்லா வந்து அந்த டம்ளர்லேயே நல்லா தண்ணி குடித்தேன். கிட்டத்தட்ட 2 லிட்டர் பக்கமாக ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன் டின்னருக்கு. 5 நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் மட்டும் போதும் எனக்கு. அப்படியே சாப்பிட்டு தண்ணி குடிச்சுப்பேன். இல்லை அப்படின்னா வந்து 1 கப்பு வந்து தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பிஸ்கெட்டை டிப் பண்ணி சாப்பிடுவேன். 5 பிஸ்கெட் சாப்பிட்டாவே வந்துட்டு எனக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்டில் கொஞ்சம் கூட ஸ்வீட்னஸ்ஸே தெரியாது. நார்மலாக தான் இருக்கும். தனியாக சாப்பிட்றப்ப சுத்தமாக ஸ்வீட்னஸ் தெரியாது. தண்ணியில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்றப்ப லைட்டாக வந்து ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா நைட்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணுங்கள். அது நீங்கள் வெயிட்டாக சாப்பிட்டாலும் சரி இல்லை லைட்டாக சாப்பிட்டாலும் சரி கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு பாருங்கள். நான் எப்படியோ சாப்பிட்றப்போ வந்துட்டு 9:00 8:30 அப்புறமா தான் சாப்பிட்றேன். முடிஞ்ச அளவுக்கு 8:00 முன்னாடியே சாப்பிட்ற மாதிரி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பட் அது என்னால் முடியவே இல்லை. 8:00 முன்னாடியே நான் சாப்பிட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு ரொம்ப லைட்டாக சாப்பிட்றதுனால எனக்கு வந்து அப்புறம் தூங்குறப்ப ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுது. என்னோடய டயட் டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் டே ஃபஸ்ட்டில் வந்து வெயிட் பார்த்தது தான். டே 27 ஆகுது. இன்னும் வெயிட் பார்க்கல. 50 டேஸில் வந்து கரெக்டாக வந்து வெயிட் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.